ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् வணக்கம். ஓம் சாந்தி. சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக் பாக் பவேத். இது நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இது இந்த பாரத பூமியில் அனைத்து மனிதர்களுடைய தினசரி பிரார்த்தனை. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும், யாருமே நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், துக்கத்திலிருந்து எல்லாருமே விடுபடணும். இப்படி பிரார்த்தனை முதலிருந்தே நாம் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ இந்த கீதையோட லட்சியமும் இதுதான். அனைத்து ஆத்மாக்களும் ரோகத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுபடணும், எல்லாருக்கும் நன்மையே நடக்கணும். அப்போ அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மையே நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்போ கீதையில் இறைவன் அதுக்காக தான் நம்மளை பலவேறு நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்களிலிருந்து நம்மளை விடுவிக்க வந்திருக்கார். அதாவது இப்போ நம்ம பல மூட பழக்க வழக்கங்களை பற்றியும் பார்த்தோம். அப்போ கீதை அப்படிங்கிற ஒரு உரையாடலில் இறைவன் பேசி பேசியே நமக்குள்ள இருக்கக்கூடிய வீணான வேண்டாத குருட்டு நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள், சோம்பேறித்தனம், எதிர்மறையான எண்ணங்கள் இதிலிருந்து வெளியில் கொண்டு வர்றார். அப்போ இந்த கீதை ஞானமானது நமக்குள்ள மனோபலத்தை அளிக்கணும். ஏன்னா எல்லாத்தை விட உயர்ந்த சக்தி வாய்ந்தது எது அப்படின்னாக்க நம்மளுடைய வில் பவர், மனோபலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மகாபலம்னு சொல்லப்படுறது. அப்போ அந்த வில் பவர், அந்த மனோபலம் குறையும் பொழுது தான் நமக்குள்ள வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் வரத் தொடங்குது. அப்போது இத்தனை விஷயங்கள் அர்ஜுனன் இறைவன் முன்னாடி வைக்கும் பொழுது பலவேறு மூட பழக்க வழக்கங்கள், குல தர்மம், இப்படி என்னெல்லாமோ டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு பிறகு கூட அவன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மன அழுத்தத்தோடைய ஒரு கடைசி ஸ்டேஜ், நான் இறந்தே போயிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இறைவன்கிட்ட அர்ஜுனன் பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னும் என்ன சொல்கிறான் அர்ஜுனன் அப்படின்னாக்க, உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன, உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன, நரகே நியதம் வாசோ பவதீத்யனுசுஷ்ருமே, நரகே நியதம் வாசோ பவதீத்யனுசுஷ்ருமே. அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, குல தர்மங்கள் முழுவதுமே அழிந்து போயிடுத்து அப்படின்னாக்க மனிதர்கள் எல்லாருமே இந்த பூமியில் ஒரு தர்மமற்றவர்களாக ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்பற்றுவதற்கான ஒரு தர்மமே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் நரகத்திலேயே வசிப்பாங்க. இது நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுஷ்ருமே அப்படின்னா நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அர்ஜுனன் இங்கே வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னாக்க, எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னாக்க எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவாங்களே. அப்போது நரகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அர்ஜுனன் இறைவன்கிட்ட சொல்கிறான். அப்போது இந்த ஒரு பேதமே இல்லாத ஒரு உலகம், ஸ்வர்க்கம், ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே ஒரு சுப எண்ணங்களோடு, உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஸ்வர்க்கம். ஆனால் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு யுத்தத்தில் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாக்கா அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஏற்கனவே சொன்னால் இது மாதிரி அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ சொல்கிறான் அவன் நரகத்திலே வசிப்பாங்க. இப்போ நரகங்கிறது ஏதாவது ஒரு தனி இடமா அப்படின்னு பார்த்தாக்க அப்படிப்பட்ட ஒரு இடம் இல்லை நரகங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள். அவன் போதைக்கு அடிமையாகி குடிக்கிறது,
இந்த மாதிரியான பழக்கம், மனைவியை போட்டு அடிக்கிறது, இப்படி ஒரு குடும்பம். சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடித்து அழிக்கிறது, அவங்களுக்கு பணம் கொடுக்காம இருக்கிறது, குழந்தைகளை படிக்க வைக்காம இருக்கிறது, கடன் தொல்லை, நோய், இப்படியான ஒரு கலியுகத்தில் நம்ம நிறைய பார்க்கலாம். இதை விட வேற நரகம் இருக்க முடியுமா? தினசரி துக்கம், அழுகை, அந்த பெண் வேற ஒரு இடத்துல போய் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் கொண்டு வருது, குழந்தைகளுக்கு பார்க்க யாரும் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு அரை வயிறு. இதுதானே நரகம். அதாவது கீதையில என்ன சொல்லியிருக்குன்னா, திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹா. இது நரகம்ங்கிறது வேற எந்த இடமும் இல்லை. 3 விஷயம்தான் நரகம். காமம், குரோதம், லோபம், இது 3 தான் நரகத்தோடைய துவாரம்னு சொல்லியிருக்கு. அப்போ தவறான கர்மங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதை மாதிரியான ஒரு குடும்பம், ஒரு சூழ்நிலை. இதுதானே நரகமா இருக்க முடியும். வேற எங்கேயோ போய் அவங்க வசிக்க போறாங்க, என்னுடைய முன்னோர்கள், கும்பி பாக நரகம், இப்படியெல்லாம் ஒரு சாஸ்திரங்கள்ல எழுதப்பட்டு கேள்விப்பட்ட விஷயங்களை நம்ம நினைக்கிறோம். அப்போ இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நரகத்திலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னு நினைக்கும்போது நாம் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய உண்மையான குலம், நம்மளுடைய ஏற்கனவே பார்த்தோம், சனாதன தர்மம், தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள் தானே. அப்ப நமக்குள்ள தெய்வீக குணத்தை தானே நம்ம வெளியில கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு பதிலாக அசுர குணங்கள் எப்படி வெளியில வந்துடுறது அப்படின்னா, இந்த தெய்வீக குலத்தை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். என்ன பேசுறோம் அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, குலம் அப்படிங்கிறது ஒரு பிறப்பால அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இவங்க இந்த ஒரு குலத்தை சேர்ந்தவங்க. ஆனா இறைவன் என்ன சொல்றாருன்னா, கர்மங்களால் தான் நம்முடைய குலம். ஏன்னா இதை நம்மளே புரிஞ்சுக்கலாம். இப்போ குயவனுடைய குலத்தை சேர்ந்தவங்க, ஆனா அவர் பையன் இன்னைக்கு படிச்சுட்டு ஐடி இன்ஜினியரா இருக்கலாம். அப்போ அவங்களுடைய குல தர்மம் என்னாச்சு? போயிடுது, அது மாறி போயிடுது இல்லையா? அப்போ யாருமே அவங்களுடைய தொழிலையே செஞ்சு அதையே கடைபிடிக்கிறதே இல்லையே. அப்போ இது கர்மங்களால் ஆன குல தர்மம் அப்படிங்கிறத நம்ம இந்த குலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கின்ற பிறகு இந்த ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடே கிடையாது. அப்போ சமத்துவத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னாக்க அதுக்கு இந்த ஆன்ம ஞானம் நமக்கு வேணும். அப்போ யார் அது வழிகாட்டுறது? அந்த குல தர்மத்தில், இந்த குல ஜாதி தர்ம மத பேதத்திலிருந்து நம்மளை விடுவிக்கணும்னா அதுக்கு யார் வரணும் அப்படின்னா இறைவன் தான் வரணும். ஏன்னா முழு கீதையிலுமே எங்கேயுமே ஜாதியை பற்றி இறைவன் பேசலை, குலத்தை பற்றி பேசவே இல்லை, மதத்தை பற்றி பேசவே இல்லை. இறைவன் ஜீவ ஆத்மாக்களுக்காக தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஞானமானது அனைத்து ஆத்மாக்களுக்காகவும். அப்போ நாம் உட்கார்ந்து அவர் முன்னாடி தன்னுடைய விஷயங்களை நாம் ஷேர் பண்ணலை அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கவர்களோடைய நாம் எதுவுமே ஷேர் பண்ணலை அப்படின்னா அப்போ என்ன ஆகுது? இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் என்னன்னாக்க கேப்பு நிறைய ஃபார்ம் ஆயிடுது. இப்போ ஏன்னா நம்ம ஞானம் கேட்க கேட்க அதை கூட நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையும் அதை பற்றி சிந்திக்கலாம். இன்னைக்கு ஃபேமிலியில் எல்லாரும் ஒரே ரூம்குள்ளே இருந்தால் கூட அவங்கவுங்க வேறு வேறு உலகத்தில் இருக்காங்க. ஏன்னா எல்லார் கையிலையுமே இப்போ ஒரு டிஜிட்டல் கையில் வந்துடுச்சு, மொபைல் வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஒரு தடுப்பை ஏற்படுத்திடுது. எதையுமே யாரும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம், ஒரு குழந்தை அம்மா கிட்ட போகிறான், இல்லை அப்பா கிட்ட போகிறான், அவங்க பிஸி, டைம் இல்லை. அப்போ பல தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் மனசில் இருக்கிற விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போ ஏதோ விஷயம் நடக்குது, அன்வான்ட், விரும்பத்தகாதது, அதையும் அவன் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறான். கொஞ்ச நாளில் ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கெட்ட பழக்கம், சிகரெட் பிடிக்கிறதுக்கு, இதை மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த விஷயம் தெரிந்த உடனே பேரண்ட்ஸ் அவங்கள திட்டுறாங்க. ஆனால் எங்கே குறை ஏற்பட்டது? நம்ம மனதில் இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிறதே இல்லை, ஓப்பனாக மனம் திறந்து இன்னைக்கு யாரும் பேசுகிறதே இல்லை. அவங்க நேரம் கொடுக்கல, ஒரு தவறாக இருக்கலாம், இல்லை இந்த பையன் ஷேர் பண்ணலை. அப்போ ரெண்டு பக்கமுமே தவறு நடக்குது. இதை நம்ம செக் பண்ணி இதை நம்ம கட்டாயமாக மாற்றுறதுக்கான முயற்சி இன்னைக்கு செய்யணும். ஏன் அப்படின்னாக்க இது அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி சிஸ்டம்னு சொல்லலாம். இதை இந்த குடி, போதை, மது, ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு குடும்பம், இது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுது. இது இல்லை, இறைவன் நமக்கு வந்திருக்கிறதே நம்மளை துயரத்திலிருந்து, துக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வரதான். நிச்சயமாக நம்ம மனதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை இறைவனோடு ஷேர் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி அர்ஜுனன் என்ன பண்றான் அடுத்தது அப்படின்னாக்க,
இதை வந்து பர்டிகுலரான சொசைட்டிக்கு இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கல இல்லையா? இப்போ இறைவன் ஜீவாத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஜீவாத்மாக்கள் அப்படின்னா அவர் என்ன யாரை பார்த்தாரு? ஆண் பெண் பேதத்தை பார்க்கல, ஜாதி குலத்தை பார்க்கல. அவர் வந்து ஒரு உடல் தாரணை செய்து அதன் மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. நாமளும் ஆன்ம வடிவில் இருந்த அந்த ஞானத்தை கேட்குறோம். அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இந்த கீதையால கிடைச்சிது. இருந்தும் அர்ஜுனன் இப்ப அடுத்தது என்ன சொல்றான் அப்படின்னாக்க, சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் ஏவமுக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் शोकसंविघ्नमानसः विसृज्य सशरं चापं शोकसंविघ्नमानसः. அர்ஜுனன் முதல்ல சொன்னா, நான் இருக்கிறத விட இறந்துடுறதே மேல், என்னை யாராவது கொன்றுடட்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்தது நம்ம அர்ஜுனனுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு அவன் என்ன செய்தான் அப்படின்னாக்க, ரதோபஸ்த உபாவிஷது, ரதத்தில் போய் உட்காந்துட்டான். எப்படி உட்காந்தான்? விசிருஜ்ய சஷரம் சாப்பம், அதாவது தன் கையில் இருக்கிற அம்பு வில்ல ரெண்டுத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு, ஷோக சம்விக்ன மானசகா, அதாவது துயரத்தால் நிரம்பிய அந்த மனதோடு தலை குனிந்து இறைவன் முன்னாடி அர்ஜுனன் உட்காந்துட்டான். இனிமே நான் யுத்தம் செய்ய முடியாது. அந்த ஒரு துயரத்துல முழுகின நிலை காட்டப்பட்டிருக்கு. இப்ப நாம எல்லாருமே பகவத்கீதை அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு சித்திரம் வரும் இல்லையா? என்ன ஒரு சித்திரம் வருது அப்படின்னாக்க, சோகத்தால் மூழ்கிய அர்ஜுனன் தேர்தட்டுல வந்து உட்கார்ந்து வில்லையும் அம்பையும் தூக்கி எரிஞ்சிட்டு தலை மண்டியிட்டு இறைவன் முன்னாடி உட்கார்ந்து கையை கூப்பிட்டான். இனிமே என்னால முடியல, நீதான் எனக்கு வழிகாட்டணும். அப்ப ரெண்டு பக்கமும் இருக்கிற சேனைகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, நிச்சயமா நாம மனதில் வரக்கூடிய வீணான எண்ணங்களோடு தவறானவைகளோடு நிச்சயமாக நாம் யுத்தம் செய்யணும். இறைவன் எங்கேயுமே சொல்லல போயிட்டு நீ துரியோதனனோட கழுத்தை கட் பண்ணுன்னு முழு கீதையில சொல்லவே இல்லை. யுத்தம் செய்ன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த யுத்தம் அப்படிங்கிறது மனோவிகாரங்களோடு நாம் செய்யக்கூடிய யுத்தம். அடுத்தது இந்த ஒரு போர், அந்த போர் செய்யக்கூடிய இடம் குருக்ஷேத்திரம், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையே கர்மக்ஷேத்திரமே குருக்ஷேத்திரமா மாறிடுது. அப்போ இந்த கீதை ஞானத்தோடைய சித்திரம் என்ன அப்படின்னா, நமக்கு மனம் கலங்கிய ஒரு குழம்பிய நிலையில இருக்கக்கூடிய அர்ஜுனர்களாகிய நமக்கு இறைவன் வந்து நமக்கு இந்த உயர்ந்த கீதை ஞானத்தை கொடுக்கிறார். இந்த சித்திரம் பார்க்கும் பொழுதெல்லாமே நாம் அர்ஜுனனுடைய இடத்துல நம்மள வைக்கலாம். இறைவன் நமக்கு எப்படி வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதுக்காக போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து யுத்தம் பண்றோன்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலிருந்து நான் என்னுடைய மனதை ஜெயிக்கணும்னா அதுக்கு நம்ம பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கீதையோடைய இதை வந்து பிக்டரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். எப்படி ஒரு சித்திரிக்கப்பட்ட இந்த யுத்தம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதுதான் அதோடைய பிக்சர். அப்போ நம்ம இந்த மனம்ன்ற ஒரு குதிரைகளை இறைவன் முன்னாடி அர்ப்பணிச்சுட்டு இந்த புத்தியே அப்படிங்கிற ஒரு கடிவாளத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த வெற்றியை நம்ம அடையணும் அப்படின்னாக்க நிச்சயமா நம்ம இறைவன் முன்னாடி தன்னை அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை மாறத் தொடங்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நேற்று வரை தவறான நினைத்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு புரியும். இப்படிதான் நான் வாழணும், இதைதான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஓம் சாந்தி.